வேர்ல்டு வைடுமே பார்த்தோம்னா நம்ம சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு பேசும்போது அதில் முதன்மையாக இருக்கிறது வந்து படப்புத்தகங்கள் தான். தமிழில் வந்து படப்புத்தகங்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருந்தாலும் ஒரு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வைடாக படப்புத்தகங்கள் அப்படின்னு ஒரு மரபு நமக்கு வந்து கான்டெம்பரரியாக நம்மளோட மார்க்கெட்டில் இப்போ அந்த அளவுக்கு படப்புத்தகங்கள் இல்லை. நம்ம வழக்கமாக கதை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த லிமிடேஷன்ஸை தாண்டி போகலாம். ஆனால் அதுக்கு வந்து நமக்கு வந்து படங்கள் தேவை, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஓவியர்கள் தேவை, ஓவியர்களோடு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பதிப்பு சூழல் தேவைப்படுது. அத்தனை குழந்தைகள் புத்தகம் வந்து இப்போ வந்து ஒரு பாரதி மாதிரியான இல்லை ஒரு உயர்மை மாதிரியான ஒரு பதிப்பகத்தால் விற்க முடியும்னா அப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ஓவியருக்கு எவ்வளோ காசு கொடுத்து ஒரு ஓவியருக்கு 100 பக்கம் வரைய சொல்லணுன்னா அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த பொருளாதார சூழல் தமிழ் பதிப்பு சூழலில் இல்லை அப்படிங்கிறது வந்து அதனால தான் நம்மளால் அந்த மாதிரியான புத்தகங்கள் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஓவியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பிஸ்னஸ். ஸோ ஒரு ஓவியருக்கு நீங்கள் காசு கொடுத்து பண்ணணும்னா அந்த அளவுக்கு நமக்கு புத்தகங்கள் விற்கிதா இல்லை யாரோட புத்தகங்கள் விற்கிதோ அவங்க வந்து ஏன் அதுக்கு தயாராக இல்லை அந்த மாதிரியான கேள்விகள் தானே தவிர அதுக்கு பெருசாக அதை தாண்டின மறைமுகமான காரணங்கள் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இன்றைய கடைசி அமர்வில் பேச இருப்பவர் மொழிபெயர்ப்பாளர், பிரதம் புக்ஸின் பதிப்பாசிரியர், எழுத்தாளர் வயலட் அவர்கள். சிறார் நூல்களை எப்படி பதிப்பிக்க வேண்டும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். இதுவரைக்கும் பேசினவங்களாம் எப்படி எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பேச போகிறவங்க வித்தியாசமாக எப்படி பதிப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எல்லாரும் வந்துட்டு உங்களுடைய புத்தகங்களில் குறிப்பெடுத்துக்கோங்க. ஓகே, கேட்குது இல்லையா? எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? இந்த செஷன் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு நோட் புக்கு பேனாவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எவ்வளோ நேரமாக காலையிலேருந்து எழுதுறதை பற்றி பேசணும். இந்த செஷனில் நம்ம ஒரு கதை எழுதியே பார்த்துடலாம். எழுதி ட்ரை பண்ணி தான் நம்மளால் கற்றுக்க முடியும், ட்ரையே பண்ணாமல் கற்றுக்க முடியாது. இன்னொன்று கொஞ்சம் நடுப்புற எல்லாருமே ஓரளவு பேசி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த செஷன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் முன்னிருக்கைகளுக்கு வந்துடுங்க. இங்கே எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வயலட். நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர். நான் வந்து பிரதம் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷனில் வந்து தமிழ் பதிப்பாசிரியராக இருக்கேன். நாங்கள் வந்து சிறார்களுக்கான படப்புத்தகங்கள் போடுறோம். ஸோ படப்புத்தகங்கள் வெறும் புத்தகங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் படப்புத்தகங்கள் தான் எங்களுடைய எல்லா முழு கேட்லாகுமே. ஸோ அண்ட் வேர்ல்டு வைடுமே பார்த்தோம்னா நம்ம சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு பேசும்போது அதில் முதன்மையாக இருக்கிறது வந்து படப்புத்தகங்கள் தான். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து வெறுமனே எழுத்து மட்டும் இல்லாமல் படம் அப்படிங்கிறது வெறுமனே கவரில் மட்டும் இருக்க ஒரு விஷயமா இல்லாமல் படம் வழியாக கதை சொல்கிறதும் தான் உலகளாவிய அளவில் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தமிழில் வந்து படப்புத்தகங்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருந்தாலும் ஒரு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வைடாக படப்புத்தகங்கள் அப்படின்னு ஒரு மரபு நமக்கு வந்து கான்டெம்பரரியாக நம்மளோட மார்க்கெட்டில் இப்போ அந்த அளவுக்கு படப்புத்தகங்கள் இல்லை. ஏன்னு யோசிக்கணும் ஒரே விஷயம், இங்கே எத்தனை பேருக்கு வரைய தெரியும் அப்படின்னு நீங்களே கேட்டு பார்த்துக்கிட்டிங்கனாலே நமக்கு அந்த ஒரு தெரியும். ஸோ நமக்கு வந்து வெறுமனே எழுதுறது அப்படிங்கிறத தாண்டி வரைகிறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்குது. ஸோ நீங்கள் வரையணுன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆர்ட் ஸ்கூல்லையாவது போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கணும். அண்டு வரைகிறது அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு ஓவியருக்கான முறையான பேமெண்ட்டோ ஓவியருக்கான அவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தமிழ் இங்கே இருக்க இந்த புக் மார்க்கெட் தயாராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று. ஸோ இதெல்லாம் தானே இந்த செஷனில் ஜென்ரலாக பிக்சர் புக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் எப்படி வேலை பார்க்குது, ஒரு சாதாரண புத்தகம்க்கும் ஒரு பிக்சர் புக்குக்கும் என்ன வித்தியாசம், ஒரு புக்கை நீங்கள் இப்போ ஒரு கதை எழுதுறீங்க, நீங்கள் குழந்தைகளுக்காக ஒரு கதை எழுதுறீங்கன்னா அதை வந்து ஒரு பிக்சர் புக்காக நீங்கள் மாற்றணுன்னா அது நீங்கள் ஒரு எழுத்தாளராக நீங்கள் என்ன யோசிக்கணும், இல்லை ஒரு பதிப்பாளராக என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கலாம். கேட்டதுக்கு யாரும் பதில் சொல்ல, இருந்தாலும் இங்கே யாரும் பெருசாக ஓவியர்கள் அப்படின்னு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க எல்லாருமே ஒன்று எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்திலையோ இல்லை இந்த சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, ஒரு பப்ளிஷிங்கில் எப்படி என்னென்ன வேலைகள் பண்ணலாம் அப்படிங்கிறதுல அந்த ஐடியாவில் தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐடியாவிலேருந்து தான் நானும் என்னோடய செஷனை நெக்ஸ்ட்டு ஸ்லைட். முதல்ல ஒரு கதை படிச்சுட்டு அங்கேருந்து அடுத்ததுக்கு போகலாம். அந்த அடுத்த டேப் மாற்றுறீங்களா? ஓகே, இது வந்து நாங்கள் இந்த வருஷம் பப்ளிஷ் பண்ண கதை ஒன்று. இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணது, இது வந்து ஒரு இங்கிலீஷில் எழுதின கதை, தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது முத்துக்குமாரி வந்து ஒரு தமிழக அரசு பள்ளி ஆசிரியை. தொடர்ந்து நீலம்லையும் இல்லை தமிழ் ஹிந்திலையும் சிறார் இலக்கியம் குறித்து நிறைய எழுதிட்டு இருக்காங்க. ஸோ சிறார் இலக்கியத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, தமிழில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிறீங்கன்னா முத்துக்குமாரி எழுதுகிற விஷயங்களை தொடர்ந்து வாசிங்க. முத்துக்குமாரி வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தமிழ் எழுத்தாளர்.
ஸோ இந்த கதை பேர் வந்து பூனைக்குள் எலி. நெக்ஸ்ட் பூனை எலியை பார்த்தது, எலி பூனையை பார்த்தது, எலி ஓடியது. பூனை எலியை துரத்தியது, எலி அதைவிட வேகமாக ஓடியது. எலி ஒரு பாயின் கீழே ஒளிந்து கொண்டது. பூனை பாய் மீது குதித்தது. எலி தப்பித்து விட்டது. எலி ஒளிந்து கொண்டது. பூனை மேலே தேடியது, கீழே தேடியது. பூனை குப்பை தொட்டி உள்ளே பார்த்தது, வெளியே பார்த்தது. எலி வெளியே வரவில்லை. பூனை பாயில் தொங்கியது. எலி ஓடியது. பூனை வயிறு நிரம்பியது. எலி எங்கே? ஸோ இவ்வளோதான். ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு திரும்ப இந்த ப்ரெசன்டேஷன் போயிடலாம். இது வந்து ஒரு நார்மலான நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுல ஒரு வாசிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முதல் நிலைக்கான எங்களோட புத்தகங்கள் எல்லாமே நிலை வரிசையில் இருக்கும். அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இப்போ ஒரு முதல் நிலைக்கான ஒரு புத்தகம். வாசிக்க ஆரம்பிக்கிற ஒரு குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நம்ம வாசித்து காட்டக்கூடிய ஒரு புத்தகம். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு கதை வாசிக்கிறீங்கன்னா இந்த குழந்தைக்கு இந்த படத்தை காமிச்சு நீங்கள் இந்த கதையை வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஏன்னா ஒரு ஆரம்ப நிலையில் இருக்க குழந்தை தானாக வாசிக்க போகிறது இல்லையா? ஸோ அடுத்தடுத்து ஓகே, நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம 2 ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். முதல் ஆக்டிவிட்டி வந்து எல்லோரும் நோட்டில் வந்து இந்த வரி இருக்கு இல்லையா, இந்த வரியை எவ்வளோ தூரம் பார்க்க முடியுது தெரில. முக்கால்வாசி எல்லா ஸ்லைடுமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்லேயே சொல்கிறேன். இது நாங்கள் பப்ளிஷ் பண்ண ஒரு கதையோட முதல் வரி. இந்த கதையோட முதல் வரியை எல்லாருமே எழுதிங்க. ஒவ்வொரு நாள் காலையும் நூலகத்தின் கதவு திறக்கும் போது. ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ ஒரு கதையோட இது ஒரு முதல் வரி. நீங்கள் வந்து இதை வச்சு ஒரு படக்கதை நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பக்கத்தில் வர ஒரு கதை நீங்கள் எழுதணும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா அதோட முதல் வரி இதுதான். ஒவ்வொரு நாளும் நூலகத்தின் காலை கதவு திறக்கும் போது அப்படின்னு இதை சொன்னோன்னே உங்களுக்கு அடுத்தது நூலகத்தில் நடக்கக்கூடிய எந்த கதையை நீங்கள் எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கிறீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எல்லோரும் நம்ம சுற்றி உட்காந்துருந்தோன்னா நம்ம இதை பேசி பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம நேரடியாக இப்போ ஒருத்தர் பேசிக்கலைனாலும் இது ஒரு விஷயமா நீங்கள் கண்டினியூஸாக யோசிச்சுட்டே இருங்க. இதுதான் இப்போ முதல் வரினா உங்களுக்கு உடனே என்ன கதை தோணுது. இப்போ நான் உங்களுக்கு அடுத்தது ஒரு பக்கம் எழுத சொன்னேன்னா அந்த பக்கத்தில் நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் போகலாம். ஓகே, ஸோ இது நான் முதல்ல பண்ணியிருக்கணும். இருந்தாலும் கதை வாசிச்சுட்டு ஆரம்பிக்கலாங்கிறதுனால நான் வேலை பார்க்குற பதிப்பகம் வந்து பிரதம் புக்ஸ். நாங்கள் வந்து பெங்களூர்லேயும் டெல்லியிலையும் எங்களோட அலுவலகங்கள் இருக்குது. நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு நான் ப்ராஃபிட் என்ஜிஓ. நாங்கள் இது வரைக்கும் ஒரு 7000 புத்தகங்கள் ஒரு 24 மொழிகளில் பதிப்பிச்சிருக்கோம். எங்களோட புத்தகங்கள் பெரும்பாலும் இந்திய மொழிகள்லையோ இல்லை ஆங்கிலத்திலையோ எழுதி பிற இந்திய மொழிகளுக்கு வந்து மொழிபெயர்க்கப்படுறது. மொழிபெயர்ப்பு தான் எங்களோட ஒரு முக்கியமான, எங்கள் பதிப்பகத்தோட ஒரு முக்கியமான அங்கம். நான் வந்து தமிழ் மொழிபெயர்ப்புகளையும் வேறு சில மொழிபெயர்ப்புகளையும் மேனேஜ் பண்ணுற பணியில் இருக்கேன். அண்டு இன்னொன்று நான் ப்ராஃபிட் என்ஜிஓங்கனால எங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு படப்புத்தகங்கள் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான திரும்ப வர பிரச்சனை என்னென்னா ஒரு குவாலிட்டியான ஒரு பிக்சர் புக்குங்கும் போதே அது மினிமம் ஒரு 200 300 அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ எத்தனை பிக்சர் புக்ஸ் நம்மளால் வாங்க முடியும்? பர்சனலாக இப்போ குழந்தைகளால் வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஒரு நூலகத்துக்கே ஒரு 100 புக்கு வாங்கணுன்னாலும் எத்தனை இப்போ அரசு நூலகங்களுக்கோ இல்லை வேறு தனிநபர் நூலகங்களுக்கோ அந்த மாதிரியான ஒரு நிதி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பப்ளிஷ் பண்ணுறது, ஒரு படப்புத்தகத்தை 70 ரூபா 80 ரூபாக்குள்ளே பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அடுத்த ஸ்லைட். அண்ட் இன்னொன்று எங்களோட சைட் ஒன்று இருக்குது, ஸ்டோரி வீவர்னு, storyweaver.org.in. நாங்கள் பதிப்பிக்கிற எல்லா புத்தகங்களுமே இந்த தளத்தில் இலவசமாக படிச்சுக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மொழிபெயர்க்கலாம், இல்லை நீங்களே ஒரு கதை எழுதி பதிப்பிக்கிறதுனாலும் அதில் வந்து பதிப்பிக்கலாம். ஸோ இது எப்படி பதிப்பிக்கலாம் அப்படின்னு பேசும்போது திரும்ப வந்து ஸ்டோரி வியூவர் பற்றி நான் திரும்ப கடைசியாக ஒரு வாட்டி பேசுகிறேன். அடுத்து ஓகே, ஸோ ஒரு பிக்சர் புக் அப்படின்னு இப்போ யோசிக்கும்போது ஒரு பிக்சர் புக்கை நம்ம எங்கேருந்தெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து இல்லை நீங்கள் ஒரு பப்ளிஷர்னால் எந்த மாதிரியான பிக்சர் புக்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 3 லேயர் சொல்லுவோம். ஒரு சைல்டு, அதோட இமீடியட் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் சோஷியல் எமோஷனல் லேர்னிங்.
என்னென்ன மாதிரியான கதைகள் நீங்கள் எழுதலாம் இல்லை பதிப்பிக்கலாம் அப்படின்னு வரும்போது முதல்ல ஆரம்பிக்கிறது குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வாசிக்க போகிறது அந்த குழந்தை தான், இல்லை அந்த குழந்தைக்கு தான் வேறு யாராவதோ வாசிச்சு காமிக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு குழந்தையை பற்றின கதைகள், ஒரு குழந்தையோட தன்னிலை பற்றின கதைகள், ஒரு குழந்தையோட செல்ஃப் பற்றின கதைகள்னு சொல்லும். நீங்கள் எத்தனை பேர் இப்போ பிஎட்லாம் படித்தவங்களும் இருப்பீங்க. ஸோ ஒரு குழந்தையோட லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போதே நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து முதல்ல தன்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்குது, அதுக்கப்புறம் தன்னோட பேரண்ட்ஸை தன்னோட சுற்றத்தை ரெக்கக்னைஸ் பண்ணிக்குது. அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு குழந்தை எப்படி குழந்தையோட லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா. ஸோ ஒரு முதல் நிலையான கதைகள் என்னென்னா ஒரு குழந்தையோட செல்ஃப் பற்றின கதைகள். ஒரு குழந்தை தன்னால் அந்த குழந்தையால் ஓட முடியுதா, அந்த குழந்தைக்கு வந்து கையை இந்த மாதிரி பண்ணால் இந்த விஷயத்தை தட்டி விடுது, இந்த மாதிரியான சின்ன சின்ன செயல்பாடுகள் இருக்குது இல்லையா. இதை எல்லாத்தையும் பற்றின கதைகள் இந்த முதல்நிலை கதைகள், அதாவது சைல்டு பற்றின கதைகள். அதுக்கு அடுத்து வர்றது வந்து இம்மீடியட் என்விரான்மெண்ட். இப்போ வந்து ஒரு குழந்தையால் அதோட இமீடியட்டான சுற்றுச்சூழலில் என்னென்னலாம் பார்க்க முடியும். இப்போ வீட்டில் நடக்கிற கதைகள், இல்லை வந்து பள்ளியில் நடக்கிற கதைகள், இப்போ ஆசிரியர்கள் பற்றின கதைகள், இப்போ இல்லை நம்ம ஒரு கதை படிச்சல இப்போ ஒரு பூனை எலியை பற்றி ஒரு கதை படிக்கிறோன்னா ஒரு பூனை எலிங்கிறது அந்த குழந்தையோட இமீடியட் என்விரான்மெண்ட். ஒரு பூனையோ எலியோ பார்க்கறதுக்கு வந்து பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து எங்கேயும் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுங்களோட இமீடியட் என்விரான்மெண்ட்டில் இருக்க 2 கேரக்டர்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரியான கதைகள் பார்க்குறோம். இது வந்து இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் கதைகள் வந்து இந்த இமீடியட் என்விரான்மெண்ட். 3வது லேயர் வந்து இப்போ வந்து சோஷியல் எமோஷனல் லேர்னிங் சொல்லும். அதாவது குழந்தைகள் வளர வளர அவங்களோட உணர்வுகளையும் அவங்களோட சுற்றி இருக்கவங்களோட அவங்களோட நண்பர்களோட ஆசிரியர்களோட உணர்வுகளை இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கோபமாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு திட்டாங்க, எனக்கு அழுவ வருது, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கான்ஷியஸாக உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் இப்போ வந்து ஒவ்வொரு மாதிரியான குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான குழப்பம் வரலாம். எனக்கு ஏன் இப்போ கோபம் வருது, எனக்கு ஏன் அழுகையாக வருது, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகிறோம் டீச்சர் திட்டாங்க, இல்லை வேறு யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் திட்டாங்கன்னா ஏன் கோவமாக இருக்குது, அந்த கோவம் வந்து உடனே போகிறது இல்லை இல்லையா. இந்த மாதிரியான குழப்பங்கள் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணும்போது அங்கே என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல கதைகளும் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா நம்மளும் வந்து நிறைய விஷயம் நீங்கள் திரும்ப நம்மளோட சைல்ட்ஹுட் யோசித்து பார்த்தோம்னாலும் நம்ம எதெல்லாம் இப்போ வந்து ஒரு கதையிலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதும்போது வெறுமனே நம்ம வந்து தகவல்கள் மட்டும் கற்றுக்க போகிறது இல்லையா. ஒரு கேரக்டர் நமக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கப்போ அவள் கோவப்பட்டப்ப இப்படி நடந்துக்கிட்டாங்க, இல்லை அவள் கோவப்பட்டப்ப இப்படி நடக்கலை, இல்லை அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தப்போ சந்தோஷத்தை இப்படிலாம் வெளிக்காட்டினாங்க, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா. ஸோ இது வந்து 3rd லேயர் வந்து சோஷியல் எமோஷனல் லேர்னிங் சொல்லும். ஸோ ஒரு கதை எளிமையான கதையாக இல்லை ஒரு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், குழந்தைங்களுக்கு எழுதும்போது சிம்பிளாக எழுதணும் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ அந்த சிம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வெறுமனே வந்து இப்போ சரவணன் வந்து காலையில் உங்களுக்கு வந்து மொழி சார்பாக ஒரு விளக்கங்கள் சொன்னார் இல்லையா. ஒரு எளிமையான மொழி அப்படின்னா எப்படியா இருக்கணும். எளிமையான மொழிங்கிறது இப்போ நீட்டமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது, நடந்து கொண்டு இருக்கிறான் அப்படியே கீழே விழுந்தான் அப்படின்னு தொடர் வாக்கியங்களாக எழுதாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அது இல்லாமல் இப்போ கதைகள் அப்படின்னு வரும்போது எளிமையான கதைகள்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 லேயர்ஸில் நம்ம அதை யோசித்து பார்க்குறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அண்ட் ஜென்ரலாக பிக்சர் புக் அப்படின்னு வரும்போது திரும்ப இப்போ நீங்கள் நம்ம காலையிலேருந்து மாற்றி இப்போ பிக்சர் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இல்லை நீங்கள் காமிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ காமிக்ஸ்லேயும் இப்போ நீங்கள் பேசும்போது இப்போ ஒரு படத்தை பார்த்து அதில் இருக்க க்ளூஸ் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது, இல்லை படத்துலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இதை படப்புத்தகங்கள் அப்படின்னு வரும்போது நாங்கள் வந்து இப்போ ஒரு விஷுவல் லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விஷுவல் லிட்ரஸி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குழந்தை வந்து ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது வெறுமனே வந்து அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கறதில்ல, அது மட்டும் இல்லாமல் அந்த படங்களை வச்சு இப்போ சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து அந்த புத்தகம் படித்தோம், அந்த புத்தகத்தில் வந்து இப்போ நம்ம வந்து பூனை எலி அப்படிங்கிற 2 வார்த்தைகள் தான் இருக்குது. ஆனால் அந்த பூனைக்கு வந்து ஒரு உருவம் இருக்குது, அந்த பூனைங்கிறது ஒரு கருப்பு பூனையாக இருக்குது, அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகள் வந்து படத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இன்னொன்று, இப்போ அதே கதையை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இப்போ வந்து பூனை மேலே ஓடியது கீழே ஓடியதுன்னு இருக்குது. மேலே கீழே அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ மேலே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன, இல்லை கீழே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்போ அதை நீங்கள் படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது படத்தில் மேலே கீழே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மேலேங்கன்னா ஏதோ ஒரு பொருளுக்கு மேலே இருக்குது, இல்லை கீழேங்கிறது ஒரு பொருளுக்கு கீழே இருக்குது அப்படின்னு நம்ம அந்த ரிலேஷன்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படங்கள்லேருந்து புரிஞ்சுக்கிறோம். அண்ட் படப்புத்தகங்கள்னு வரும்போது டெக்ஸ்ட் இமேஜ் ரெண்டுமே வந்து சரிசமமாக இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கதை எழுதுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கதையை வந்து யாரோ உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு பப்ளிஷர் ஒரு குழந்தைகள் பதிப்பகத்தில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் அதை வந்து இப்போ ஒரு படப்புத்தகமாக ஆக்கணும்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது என்னென்னா
இதில் எதெல்லாம் ஒரு படம் சொல்லிட முடியும், இல்லை இதில் எதெல்லாம் வந்து ஒரு இமேஜ் டெக்ஸ்ட்டாக தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. எந்த ஒரு பக்கத்துலையுமே ஒரு இமேஜில் சொல்கிற அதே விஷயத்த திரும்ப நீங்கள் வந்து படத்துலையும் திரும்ப நீங்கள் வந்து டெக்ஸ்ட்லையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குதுன்னா நீங்கள் அன்னைக்கு பள்ளியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் டெக்ஸ்ட்டில் எழுத ஆரம்பிக்கலாம். அது வந்து இப்போ பள்ளி வந்து எவ்வளோ பெரிதாக இருந்தது அந்த மாதிரியான. இப்போ வந்து காலைல சரவணன் வந்து ஒரு அவர் அந்த ஒரு யானை கதையை சொல்லி அந்த விவரணைகள் உங்களுக்கு எப்படி வந்து இமேஜாக உங்கள் மனசுக்குள்ளே உருவாச்சு அப்படிங்கிறத வச்சு சொன்னார். படப்புத்தகங்கள் என்னென்னா நீங்கள் அதில் எந்த அளவுக்கான அந்த விவரணைகளை நீங்கள் படங்கள் மூலமே சொல்லிட முடியும். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் விவரணைகளை படங்கள் மூலமே சொல்லிட முடியும்னா, உதாரணத்துக்கு இப்போ சரவணன் சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு யானை வந்து ஒரு பிஸியான மார்க்கெட்டில் போகுதுன்னா யானை அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் சொல்லிட முடியும். மார்க்கெட் பிஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் சொல்லிட முடியும். யானை மேலே யார் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் சொல்லிட முடியும். ஸோ நீங்கள் அப்போ அது இல்லாமல் நீங்கள் அடுத்த லேயர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த கதையில் அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இமேஜுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம நிறைய பேர் நம்மளுடைய வெவ்வேறு தமிழ் சூழல்கள்னு வளர்ந்து வரும்போது நமக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வளர்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு படப்புத்தகங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து நான் இப்போ சிறுவர் மணியோ சிறுவர் மலரோ படித்து வளர்ந்துருக்கேன் அப்படிங்கும்போது அதில் காமிக்ஸ்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு முழுமையான ஒரு ஃபுல்லி டெவலப் படப்புத்தகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அப்போ நம்ம படிக்கும்போது நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக படிப்போம். நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய இடம் கொடுப்போம். நம்ம டெக்ஸ்ட்டு தான் நம்ம மைண்டில் வந்து சென்டராக இருக்கும். அது இல்லாமல் டெக்ஸ்ட்டுக்கு சமமாக படங்களையும் எப்படி வாசிக்கிறது, ஒரு கதை சொல்லப்படும் போது அது படத்துலையும் சொல்லப்படுது அப்படிங்கும்போது அதை எப்படி படம் மூலமாகவும் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் படப்புத்தகங்கள் அப்படின்னு வரும்போது. ஓகே, இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக இப்போ வந்து படப்புத்தகம் எழுதுகிற ஒர்க் ஷாப்கள் எல்லாத்துலேயும் ஒரு படப்புத்தகத்தோட அடிப்படைகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நாங்கள் வந்து இந்த ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ பெரும்பாலான படப்புத்தகங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு 12, 16 இல்லை அதிகபட்சம் ஒரு 20, 25 பக்கங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய. ஸோ அப்போ அதுக்கான கதையும் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஷார்ட் நரேட்டிவ்ஸாக இருக்கணும். ஒரு கதை வந்து திரும்ப கிளை கதைகளாக பிரிஞ்சு போயிட்டே இருக்குன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு யானையில் ஒரு பொண்ணு, ஒரு யானையும் ஒரு பொண்ணும்னா அந்த யானையும் அந்த பொண்ணும் இல்லாமல் இன்னொரு 4 கேரக்டர் வருது. அவங்க ஒரு மார்க்கெட்டில் ஒரு கடைக்கு போகிறாங்க, அந்த கடையில் இன்னொரு கதை நடக்குது அப்படின்னு நம்ம அதை விவரிச்சுக்கிட்டே போனோன்னா அப்போ அந்த கதையை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாகும். ஸோ வந்து ஷார்ட் நரேட்டிவ்ஸ் பிக்சர் புக்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதே விஷயம் தான் திரும்ப நம்ம வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணுற ஸ்டோரி லைனாக இருக்கணும். ஒரு ஸ்டோரி லைன் ஒரு ஆரம்பிக்குதுன்னா அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது, நல்லது. இன்னொன்று பிக்சர் புக்ஸில் ஒரு முக்கியமாக குழந்தைகள் இலக்கியம் அப்படின்னு வரும்போதே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஒரு தீம், இது ஒரு விஷயத்தை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கதை எழுத ஆரம்பிக்கிறோம் இல்லையா. நீங்கள் இதே வந்து ஒரு பெரியவர்களுக்கான ஒரு கதையோ இல்லை கவிதையோ எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு தொடக்கம் இருக்கும். நான் வந்து இப்போ நான் ஒரு லைப்ரரிக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சொல்ல ஆரம்பித்தே நீங்கள் வந்து ஒரு கதையை எழுதி முடிக்கலாம். அது வந்து ஆனால் இப்போ நீங்கள் ஒரு குழந்தைகள் இருக்கும்போது நீங்கள் வெறுமனே ஒரு லைப்ரரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா வந்து அந்த கதையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணுறீங்க. ஒரு நூலகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் அந்த குழந்தைக்கு ஃபெமிலியரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த கான்செப்டை ஃபெமிலியரைஸ் பண்ணுது அப்படிங்கும்போது அதுக்கு அந்த ஸ்டோரி லைன் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். சின்ன வரிகள் அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் பொசிஷனிங் அண்ட் ரிலேட்டபிள் அண்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ எல்லா கதைகளுமே வந்து ஏதாவது ஒரு சூழலில் நடக்குது இல்லையா. நம்ம வந்து பெரும்பாலான கதைகள் இப்போ வந்து இந்த எலிப்பூனை கதை மாதிரியான ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு ரொம்ப யூனிவர்சலான கதை. அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் இல்லை கர்நாடகாவில் தான் இருக்கணும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த கதைக்கும் வந்து இப்போ கதை அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வீடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த எலி எங்கெங்கே ஒளிஞ்சிக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு பாய் அப்படின்னு ஒரு பாய் இருக்குன்னா அது என்ன மாதிரியான பாய் அப்படின்னு நமக்கு இருக்குது. அதில் ஒரு சாக்ஸுக்குள்ளே ஒளிஞ்சிக்குது. அதில் ஒரு குப்பை தொட்டி காமிக்கப்படுதுன்னா அந்த மாதிரியான ஒரு குப்பை தொட்டி எந்த மாதிரியான வீடுகளில் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கான நமக்கு ஒரு இமேஜ் வந்து இம்மீடியட்டாக பிக்சர் புக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ பிக்சர் புக்ஸில் வந்து ரொம்ப எளிமையாக வந்து இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப எளிமையாக ஃபார்ம் ஆகிடும். அப்படிங்கிறப்ப அதை வந்து நமக்கு அன்கான்ஷியஸாக இல்லாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கான்ஷியஸாக அந்த கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணோன்னா அது வந்து பெட்டராக இருக்கும்.
அண்ட் வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ். அண்ட் ஏன்னா பிக்சர் புக்ஸில் இல்லை குழந்தைகளுக்கான இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு கதையை ஃபாலோ பண்ணுறது வந்து அந்த குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் முதல்ல இமீடியட்டாக ரிலேட் பண்ணிக்கிற விஷயம் வந்து அந்த கேரக்டர் தான். அந்த மையத்தில் இருக்க கேரக்டரோடு எந்த அளவுக்கு அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். வெறுமனே சூழலோ இல்லை விவரணைகளோ அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு கதையும் அவங்களுக்கு மனசில் பதியக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். முன்னாடி ஒரு பேஜ் முன்னாடி. நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு, இது வந்து ஒரு 6 வயசு பையன் எழுதின ஒரு கவிதை. ஸோ இப்போ இந்த கவிதையை படித்தோம்னா, த டைகர் ஹி டெஸ்ட்ராய்ட் ஹிஸ் கேஜ், எஸ் எஸ் த டைகர் இஸ் அவுட். அவ்வளோதான் இந்த கவிதை. இந்த கவிதை அப்படிங்கிறதுல இல்லை பெருசாக வேறு எதுவுமே இல்லை. இந்த கவிதையிலேருந்து இப்போ நம்ம வந்து என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இந்த கவிதையை படித்தோடனே நம்ம எல்லாருக்கும் இமீடியட்டாக ஒரு விஷுவல் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, ஒரு புலி தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து ஒரு எஸ் அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் லெட்டரில் வரும்போதே நம்ம இமீடியட்டாக அந்த எஸ்ஸை வந்து இன்னும் சத்தமாக படிக்கிறோம். இப்போ அந்த எஸ்ஸை நம்ம சத்தமாக படிக்கும்போதே நம்ம வந்து ஓகே, அந்த கவிதை எழுதினவன் இல்லை நம்ம வாசிக்கிற வந்து அந்த டைகர் வெளில வந்துருச்சு, புலி வெளில வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம வந்து அதை வந்து ஒரு பயமாவோ அதை வந்து ஒரு துக்கமாகவோ சொல்ல, புலி வெளில வந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு மாசான விஷயமா அந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதே கவிதையை நீங்கள் இப்படியே ஒரு இதே வரிகளை வேற ஒரு பிக்சர்ஸோடு இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரோட தீக்ஷா பூமி விஷயம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும். தீக்ஷா பூமியில் அவர் பலரோடு சேர்ந்து இந்து மதத்துலேருந்து இப்போ பௌத்தம் தழுவினார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வெறுமனே ஒரு 6 பேனல்களில் ஆயிரக்கணக்கானவரோட பாபா சாஹேப் இப்போ பௌத்தம் தழுவுற விஷுவல்களோட இதே டெக்ஸ்ட் இருக்குன்னா, இந்த டெக்ஸ்ட் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த சூழ்நிலைக்கு இதே டெக்ஸ்ட்டு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் உங்கள் பொருந்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை இந்த அந்த விஷுவல்ஸோட இந்த டெக்ஸ்ட்டை பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுது அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ டெக்ஸ்ட்டும் விஷுவலும் எப்படி ஒன்று ஆட் பண்ணுது, இல்லை ஒன்று எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப பிக்சர் புக்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது இங்கே நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அண்ட் நீங்கள் ஒரு பப்ளிஷராக வேலை செய்யணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு எழுத்தாளராக வேலை செய்யணும்னு நினச்சாலும் சரி, இமேஜஸை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட். ஓகே, நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் படிக்க முடியுதில்ல? ஓகே, இது வழக்கமாக நாங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஆனால் பொதுவாகவே குழந்தைகள் இலக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் எல்லாட்டையும் நோட்டு பேனாக இருக்கும் இல்லையா, இதை வந்து நீங்கள் 2 வாட்டி மொழிபெயர்க்கணும். மொதல் வாட்டி ஒரு அடல்ட் கேரக்டர், ஒரு பெரியவங்க இன்னொரு பெரியவங்கள்ட்ட சொல்கிறதா நினச்சி அப்படியே தமிழில் எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டு 2வது வாட்டி ஒரு பெரியவங்க ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறதா நினச்சி திரும்ப எழுதுங்க. ஓகேவா. 2 வாட்டி இதை மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி முடித்தோன்னே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாமா கடகடன்னு? ஒரு வரியுமே வரிசையாக 2 வாட்டி எழுதுங்க. ஒரு வாட்டி ஒரு அடல்ட் கிட்ட சொல்கிறதாவும், இன்னொரு வாட்டி ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறதாவும். ஸோ ஒவ்வொரு வரியாகவே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னொரு 5 நிமிஷத்தில் எல்லா வரியும் முடிக்கலனாலும் குறைஞ்சபட்சம் 1-2 வரியாவது பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ நம்ம அதை வச்சு பேசலாம். ஓகேவா, எல்லோரும் ஓரளவுக்காக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ ஜென்ரலாக எத்தனை பேர் இப்போ வந்து ஒரு இதே ஒரு சென்டென்ஸை ஒரு அடல்ட்டு சொல்கிறது இல்லாமல் ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறது அப்படின்னோன்னு எத்தனை பேர் அதை வேறு மாதிரியாக எழுத ட்ரை பண்ணிங்க? நிறைய பேர். மிச்சம் எல்லாரும் அதே மாதிரி தான். மிச்சம் எல்லாரும் வந்து ஒரு அடல்ட் கிட்ட எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் குழந்தைக்கும் எழுதுறீங்களா? ஓகே. ஸோ ஓகே, ஒரு குறைஞ்சபட்ச ஆளாவது வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை வேறு மாதிரி எழுத அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து எதையெல்லாம் நீங்கள் வந்து மாற்ற ட்ரை பண்ணுறீங்க, இல்லை எதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னத்தை வந்து நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணீங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, மொழி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா? மொதல் சென்டென்ஸில் நீங்கள் எப்படி எழுதிங்கல்ல, ஏதாவது ஒரு சென்டென்ஸ்.
ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு நான் சொல்கிறேன். பெரியவங்க சொல்கிறது என்னென்னா, மன்னிக்கவும் உன்னுடைய தாயை எனக்கு பிடிக்காது. இதுவே குழந்தை சொல்கிறது என்னென்னா, ஐயோ எனக்கு உன் அம்மாவை பார்த்தாலே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, வேற யாராவது? செகண்ட் சென்டென்ஸ் தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஓகே, நீ எப்படி இருக்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ ரைட். செகண்ட் ஒன் வந்து ஐம் சாரி ஐ ஹேட் யூ மதர் வந்து ஜென்ரலாக அடல்ட் பேசும்போது மன்னிச்சிட்டு எனக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும். பட் குழந்தைங்களுக்கு நடுவில் மன்னிச்சிருங்கிற வார்த்தையெல்லாம் மீன் ஐ ஃபீல் அஸ் ஹவு ஐ டாக் டு மை டாட்டர். ஸோ அவங்க என் கூட பேசும்போது நான் அவங்களோட பேசும்போது மன்னிச்சிடலாம் சொல்கிறது இல்லை. ஸோ எனக்கு உங்கள் அம்மா மேலே கோவமாக இருக்குது. ஏன்னா அவங்க பிடிக்கலங்கிற வார்த்தையை ஜென்ரலாக என் குழந்தை யூஸ் பண்ணுறதில்ல. ஷீ யூஸஸ் கோவம், எனக்கு இது ஓகே இல்லை அப்படி தான் சொல்கிறா. ஸோ அதனால நான் அந்த வேர்ட் சூஸ் பண்ணேன். ஓகே, நீங்கள் மேம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இது இப்போ டிப்ரெஸ்ட் அப்படின்ற வேர்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக வந்து புரியாது. ப்ளஸ் அது வந்து அடல்ட்ஸ்க்கான ஒரு வேர்டு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தானே போகணும். அப்போ ஐ எம் மோர் டிப்ரெஸ்ட் அப்படின்றத வந்து ஐ எம் வெரி சேட் அப்படி போட்டு தமிழில் எப்படி? ஓகே, சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்லும்போது நான் டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க, நான் சோகமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. மேம் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு டோன் ஆஃப் டெலிவரியை தான் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணேன். வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு சக தோழர்கிட்ட பேசும்போது வாடா எப்படா இருக்க நல்லா இருக்கேன் அந்த மாதிரி கேட்போம். சின்ன பசங்க கிட்ட வந்து கொஞ்சம் மரியாதையாக அந்த டோனோட பேசும்போது அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ் அந்த டோன் ஆஃப் டெலிவரி கொஞ்சம் மாறும். ஓகே, சின்ன குழந்தைகிட்ட இப்போ நீ வந்து எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டீங்க, இல்லை எப்படி இருக்கீங்க, என்னப்பா தம்பி எப்படி இருக்க, உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அந்த மாதிரி. மேம் நான் வந்து ஃபஸ்ட்டு 3 சென்டென்ஸில் வந்து டோன் மாற்றிருக்கேன் லைட்டாக தான். ஓகே, ஆனால் 4th சென்டென்ஸில் வந்து டிரான்ஸ் உமன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது மேம். அது வந்து அடல்ட்டுக்கு புரியும், திருநங்கை அப்படின்னு போட்டால் புரியுங்க மேம். ஆனால் குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்கு தெரியாமல் அவங்க பிறந்தப்போ ஒரு ஆண் தான், ஆனால் அவங்களுக்கு வந்து பொண்ணாக இருக்க விருப்பப்படுறாங்க, அதனால அவங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸில் கொஞ்சம் சின்ன இருக்கு மேம். ஓகே ஓகே, சொல்லு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து ஹவுஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம்னு இருக்குது. இப்போ அது நார்மலாக பேசுகிறப்போ இந்த வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனால் இதுவே ஒரு பாப்பா கிட்ட வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த வேர்டை வந்து சேஞ்ச். ஓகே, வேற யாராவது? நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் ஆன்சலேட் பண்ணணும். யா ப்ராபப்ளி யா. மேம் தட் செகண்ட் சென்டென்ஸ் ஐ எம் சாரி ஐ ஹேட் யூ மதருக்கு வந்து பெரியவங்க கிட்ட சொல்ல மன்னிக்கும் உன் அம்மா வெறுக்கிறேன் அப்படி சொல்லலாம். பட் குழந்தைகிட்ட சொல்கிறப்போ உன் அம்மா பிடிக்கல, லைக் அது ஹேட் டிஸ்லைக்காக சொல்கிற மாதிரி. ஓகே, வேற ஏதாவது? 5th சென்டென்ஸ் யாருமே எதுவுமே மாற்றிலாம் எழுதலைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, யாருமே வந்து என்கிட்ட நிறுத்தி குழந்தைனா எத்தனை வயசு குழந்தைனா யார், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அந்த மாதிரி எந்த கேள்விகளும் யாருக்குமே வரல இல்லையா. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் யூஜி படிக்கிறீங்க, நீங்களாமே குழந்தைங்கிற கேட்டகரியில் தான் வருவீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட பேசும்போது இப்போ வந்து யூஜியோ பிஜியோ படிக்கிற நீங்கள் உங்கள் கல்லூரியில் உங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட வந்து வீட்டில் எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு, அப்பா வீட்டில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ ஒரு குழந்தை அப்படின்னா இப்போ குழந்தைன்னு சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு இமேஜ் வந்துருச்சு. ஒரு பாப்பா, நீங்கள் வந்து யாரோ பேசும்போது இப்போ பாப்பான்னு சொன்னாங்க, ஸோ ஒரு பாப்பா கிட்ட எப்படி பேசுவோம் அப்படின்னு நமக்கு வந்து உடனே ஒன்று தோணுது இல்லையா. அண்ட் நம்ம எல்லாருக்குமே மைண்டில் வந்து நான் ஒரு சைல்டுனா என்ன அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது. நம்ம வந்து பெரும்பாலும் இப்போ நம்ம எழுதுகிறோமோ படம் வரைகிறோமோ இல்லை புத்தகங்கள் பதிப்பிக்கிறோமோ நம்ம பெரும்பாலும் அந்த சைல்டுக்கு தான் கேட்டர் பண்ணுறோம். திரும்ப இப்போ சரவணன் காலையில் சொன்னார் இல்லையா, அது வந்து என்னென்னா ஒரு பெரியவர்களுக்காக எழுதப்படும் இலக்கியங்கள் மாதிரி இல்லாமல் சிறார் இலக்கியம் அப்படின்னு வரும்போது அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பெரும்பாலும் அந்த டார்கெட் ஆடியன்ஸோடு தான் நீங்கள் உரையாட ட்ரை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கதை எழுதுறீங்கன்னா அந்த கதை வந்து அந்த குழந்தைக்கு புரியுமா புரியாதா, இந்த வார்த்தை வந்து அந்த ஒரு குழந்தைக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிறதுல யோசிக்கிறதுல ஆரம்பித்து, இப்போ நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்கனாலே வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு லைப்ரரிக்குள்ளே ஒரு குழந்தை போகுதுன்னு ஒரு படம் வரைகிறீங்கன்னா அந்த ஒரு குழந்தையோட பார்வை அப்படிங்கிறதுல பெரும்பாலான நூலகங்களில் லைப்ரரி டெஸ்க்குகள் வந்து ஒரு குழந்தையோட பார்வைக்கு மேலே இருக்கும், ஒரு 5-6 வயசு குழந்தைன்னா. அப்போ நீங்கள் ஒரு படங்கள்லேருந்து நீங்கள் எழுத்துலேருந்து எல்லாமே அந்த குழந்தையோட பார்வை அப்படிங்கிறது
உங்களோட பார்வையை அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து ஐ ஹேட் யுவர் மதர்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது, உங்கள் அம்மாவை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து ஒரு கூட படிக்கிற இன்னொரு குழந்தைகிட்ட வந்து உங்கள் அம்மாவை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான தயக்கங்கள் இல்லை. அதே இப்போ ஒரு டிரான்ஸ் மூமெண்ட் மாதிரியான ஒரு வார்த்தை வரும்போது நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு இந்த வார்த்தை புரியுமா புரியாதா, நம்ம ஒரு பொது சமூகத்தில் நமக்கு ஒரு வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும். பட் அந்த வார்த்தை ஒரு குழந்தைக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிற நமக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இல்லை அதே தான் இப்போ ஒரு டிப்ரெஸ்ட் மாதிரியான ஒரு வார்த்தைனாலும் ஒரு இன்னொரு அடல்ட் கிட்ட வந்துட்டு நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும், இல்லை வந்து நான் மனச்சோர்வோடு இருக்கிறேன் அப்படின்னு தமிழில் சொல்கிறதுக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை அதே நேரத்தில் ஒரு குழந்தைகிட்ட சொல்லும்போது நான் சோகமாக இருக்கேன், இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி நான் இன்னொரு இடத்துல வேறு சில இடங்களில் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அங்கே பண்ணவங்க வந்து எனக்கு இன்றைக்கி நாளே சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு இயல்பாகவே குழந்தைகள்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு சென்சார்ஷிப் உருவாகுது, நம்ம குழந்தைகள்கிட்ட இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு. ஸோ இந்த சைல்டு இமேஜ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைன். ஓகே, இது ஒரு அகாடமிக் பேப்பர்லேருந்து இருக்குது, இந்த முழுசாக நீங்கள் படிச்சுக்கணும் இல்லை. பட் பேசிக் மேட்டர் என்னென்னா இந்த சைல்டு இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மனசில் இருக்குது. அது வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்தோம், நம்மளோட அனுபவங்கள்லையா இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள், நம்ம சுற்றி இருக்க குழந்தைகள், நமக்கு தெரிஞ்ச குழந்தைகள் அப்படிங்கிற அனுபவங்கள்லையா இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பதிப்பகமோ இல்லை நீங்கள் ஒரு புத்தகமோ எழுதுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு மட்டுமே எழுத போகிறது இல்லை இல்லையா? ரொம்ப ஒரு வைடான ஆடியன்ஸுக்கு, வெவ்வேறு சமூக பொருளாதார பின்னணிகள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் கதை எழுத போகிறீங்க, இல்லை கதை பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆடியன்ஸை நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுப்பீங்க, அந்த ஆடியன்ஸை மைண்டில் வச்சுக்கிறது நீங்கள் எழுதுறதையோ இல்லை பதிப்பிக்கிறதையோ எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. அது நம்ம ஒவ்வொருத்தரோடைய அரசியல் தன்னிலையை நம்ம வளர்த்துக்கிறது மூலமாக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். ஆனால் முக்கியமான விஷயம் நம்ம என்னவா இருக்கோம், நம்ம குழந்தைன்னு சொன்னோன்னே நமக்கு என்ன மனசில் தோணுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கான்ஷியஸாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஒன்று. திரும்ப காலையில் வந்து இதே தான், ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே யாருமே வந்து குழந்தை எத்தனை வயசு குழந்தை, இல்லை அந்த குழந்தைக்குனா என்ன மாதிரியான குழந்தை அப்படிங்கிறதில்ல. ஸோ இது வந்து நாங்கள் பிரதம் புக்ஸில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, நாங்கள் எங்களுடைய புத்தகங்களை வந்து வயது வாரியாக பிரிக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரே வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளோட வாசிப்பு நிலையும் பெரும்பாலான சமயங்களில் ஒன்றா இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையோட கற்றலும் வந்து ஒவ்வொரு வகையான நிலையில் போயிட்டே இருக்கும். ஒரு குழந்தையால் வந்து 2வது 3வது படிக்கும்போதே ஒரு 5வது 6வது புத்தகத்தில் இருக்க நான் டீட்டெயிலில் படிச்சிட முடியும், சிறுகதைகளை வாசிக்க முடியும். அதே சில குழந்தைகளால் 6வது 7வது படிக்கும்போதோ இல்லை 10வது படிக்கும்போதோ கூட அவங்களுடைய வாசிப்பு வெவ்வேறு நிலைகளில் இருக்கும். அதனால் நாங்கள் எங்களோட கதைகளை வந்து அண்ட் இன்னொன்று, ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ என்னென்னா, இந்த வயசுக்கான புத்தகம் இது அப்படின்னு சொல்லும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, ஒரு 6 வயசு குழந்தையால் 6 வயசுக்குள்ள புத்தகத்தை தன்னால் படிக்க முடியலைன்னா அவளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், அந்த இடத்துல ஒரு ஆங்ஸைட்டி வரும். என் கூட 6 வயசில் இந்த புத்தகத்தை படித்தாகணும், அதை என்னால் படிக்க முடியலன்னு. அண்ட் இன்னொன்று, நம்மளோட பெற்றோர்களோ நம்மளோட ஆசிரியர்களோ எல்லாருமே வந்து திரும்ப ஒரு 6 வயசில் நீ இந்த புத்தகத்தை படிக்கணும்னா அவனால் படிக்க முடியல அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகும். அப்படிங்கும்போது நாங்கள் வந்து இதை வந்து ரீடிங் லெவல்த் அப்படின்னு படிச்சுக்கோம். ஸோ வந்து இது வந்து இந்த பிரச்சனையை முழுசாக சால்வ் பண்ணிடும். ஏன்னா இது வந்து ஒரு அளவில் இது வந்து ஒரு சமூக பிரச்சனை அப்படிங்கிறதும். பட் நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, ஒரு நான் ஜட்மெண்டலாக இது வந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் இதில் டெவலப் பண்ணுது. அதுலேயுமே கூட இப்போ 4 நிலைகளாக பிரிச்சிருக்கோம். இந்த புத்தகம் இந்த நிலைக்கு அப்படின்னாலும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு கலர் கோடிங் இருக்கும். ஸோ எங்களோட நிலை வந்து இப்போ நிலை 2னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை ஒவ்வொரு பதிப்பகமும் இதை வந்து ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. சிலர் வந்து இப்போ அடல்ட்ஸ், யங் அடல்ட்ஸ், சில்ட்ரன், டாட்லர்ஸ் அந்த மாதிரி பிரிப்பாங்க. நாங்கள் இந்த நிலை வண்ணக்கோடு வச்சு பிரிக்கிறோம். இப்போ அதில் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு கடைசி 2 வருஷமாக பண்ணது இந்த ஹைலோ புக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதாவது இப்போ ஒரு வளர்ந்த குழந்தைகளாக இருப்பாங்க, ஒரு 15-16 வயசு குழந்தையாக இருப்பான். அவனுக்கு வந்து கான்செப்ட் எல்லாம் புரியும். அவனுக்கு வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு பாட்டியோட டிமென்ஷியா பற்றி, ஒரு பாட்டியோட மறதி நோயை பற்றின புத்தகம். ஸோ ஒரு பாட்டிக்கு ஒரு மறதி நோய் இருக்கும்போது ஒரு குழந்தை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு 14-15 வயசு பிள்ளைங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ அதே குழந்தையால் வந்து தொடர்ந்து நீளமான சென்டென்ஸ்களையோ இல்லை நீளமான சொற்றொடர்களை வாசிக்க முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ வந்து எளிமையான மொழியில் கொஞ்சம் சிக்கலான கான்செப்ட்ஸையோ இல்லை எளிமையான கான்செப்ட்ஸை கொஞ்சம் அதை நான் திரும்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து எளிமையான மொழியில் சிக்கலான கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. நாங்கள் இந்த ஹைலோ புக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணோம்.
ஸோ அதுதான் ஒன்று. திரும்ப நீங்கள் வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு இமேஜை நீங்கள் கான்ஷியஸாக டெவலப் பண்ணிக்கும் போது அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு நம்ம நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும். ஒரு குழந்தைனா இப்படி தான் இருக்கணும், ஒரு குழந்தைனா இவ்வளோ தான் வாசிக்கணும், ஒரு குழந்தைக்கு இவ்வளோ தான் புரியும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் எந்த அளவுக்கு யோசிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். இன்னொன்று திரும்ப மொழி சார்பாகுது. ஸோ சரவணன் லென்த்தியாக பேசினார். இது வந்து நான் வந்து ஒரு பப்ளிஷராக ஒரு இப்போ எங்களோட புத்தகங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆசிரியரோ இல்லை ஒரு மொழிபெயர்ப்பாளரோ எழுதி இல்லை மொழிபெயர்த்த பிறகு ஒரு ரிவ்யூவரால் திருத்தப்பட்டு திரும்ப கடைசியாக வந்து ஒரு பதிப்பாசிரியர் பார்த்து அதுக்கப்புறம் தான் இப்போ போகுது. ஸோ அப்போ ஒரு பதிப்பாசிரியராக அதுவும் இப்போ தமிழ் மாதிரியான மொழிகளில் வந்து இப்போ பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் மொத்தமாக வேறு வேறு. எதில் இப்போ குழந்தைகள் புத்தகம் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பதில் இல்லாத கேள்வி. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், பேச்சு மொழியில் போட்டால் குழந்தைங்களுக்கு புரியும் அப்படின்னு. ஆனால் பேச்சு மொழி எந்த அளவுக்கு வாசிக்க எளிமையாக இருக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இன்னொன்று பேச்சு மொழி அப்படின்னு சொல்லும்போது தமிழில் இதுதான் ஒரு நிலையான பேச்சு மொழி அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு பேச்சு மொழி இருக்குது. பெரும்பாலான இந்திய மொழிகள், அதை தமிழ் மட்டும் இல்லை, பெரும்பாலான இந்திய மொழிகளில் வந்து 10 கிலோமீட்டருக்கு ஒரு டயலெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ வந்து எதில் எழுதுறது அப்படிங்கிறது இதுக்கு வந்து இதுதான் நிலையான, இதுதான் ஒன்லி ஆன்சர் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனால் திரும்ப நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டிய புத்தகம் ஒரு குழந்தைகளுக்காக ஒரு புத்தகத்தை உருவாக்கும் போது நீங்கள் யோசிக்கிறது, நாங்கள் எங்கள் பிரதம் புக்ஸ்லேருந்து இப்போ பார்க்கும்போது எங்களோட புத்தகங்கள் வந்து எங்களோட மெயின் கோல் வந்து இப்போ அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய நூலகங்களில் அரசு பள்ளி வகுப்பறைகளில் பயன்படுறது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வந்து நேரடியாக தங்களால் புத்தகங்களை வாங்க முடியாத குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு லைப்ரரிகள்லையோ இல்லை ஒரு நூலகங்களாக இருக்கலாம், அது ஒரு கம்யூனிட்டி நூலகங்களாக இருக்கலாம், இல்லை அரசு பள்ளிகளாக இருக்கலாம். ஸோ அப்போ அங்கே வர குழந்தைக்கு ஒரு புத்தகம் என்னெல்லாம் பண்ணுது, அந்த ஒரு புத்தகத்தோட மொழி அவங்களுக்கு என்னவா இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு இப்போ வீட்டில் பேசுகிறதுக்கு ஒரு மொழி இருக்குது. நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிறோம். நம்ம வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட இப்போ நீ பேசுகிறோன்னா நம்ம ஒரு மாதிரி பேசுவோம், நம்ம நண்பர்கள்ட்டையோ இல்லை நம்ம ரெகுலராக எல்லாட்டையும் ஒன்று பேசுவோம். அதே நேரத்தில் நம்மளோட புத்தகங்களோட மொழிங்கிறது ஒரு வித்தியாசம், ஒரு டெக்ஸ்ட் புக்கோட மொழிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒன்றா இருக்குது இல்லையா. இப்போ அந்த நம்ம பேசுகிற மொழியிலேருந்து அந்த டெக்ஸ்ட் புக்கோட மொழிக்கு எல்லா குழந்தைகளும் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ என் வீட்டில் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் புக் எழுதுதுன்னா அதை படித்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்கேருந்து அங்கே போக வேண்டியிருக்கு. ஸோ அப்போ படப்புத்தகங்கள்ங்கிறது இது ரெண்டுக்குமான நடுப்புற இருக்க அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. படப்புத்தகங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து அவங்களோட இம்மீடியட் லாங்குவேஜ்லேருந்து அவங்களுக்கு மிக அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு கற்றல் சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதலாம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கான குழந்தைகள் இலக்கியத்துக்கான மொழியை உண்டாக்கிக்கலாம். ஓகே, இன்னொன்று குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அப்படின்னு வரும்போதே நான் முதல்ல அந்த ரேட் இந்த கேட் அந்த ஒரு கதை, அந்த பூனைக்குள் எலி கதை படித்து காமிச்சேன் இல்லையா. அது வந்து நம்ம இப்போ எங்களோட எல்லா புத்தகங்களும் டிஜிட்டலில் இருக்கிறதுனால நம்ம டிஜிட்டலில் படித்தோம். டிஜிட்டலில் ஒவ்வொரு பேஜ் பை பேஜாக வரும். இது வந்து அதே புத்தகத்தோட பிரிண்டட் வெர்ஷன். ஓகேவா. ஸோ இதில் ரேட் இந்த கேட்லேருந்து இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து அந்த வந்து பூனை எலியை பார்த்தது அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த ஃப்ளாப்பை திறந்தோன்னா எலியும் பூனையை பார்த்தது இந்த வரி இருக்கும். அடுத்த பக்கம் வந்து ஒரு நார்மலாக இருக்கு, எலி ஓடியது அப்படின்னு. இப்போ அதே இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா த ரேட் வெண்ட் அண்டர் மேட், அந்த எலி வந்து பாய்க்கு அடியில் ஒளிஞ்சிக்கிச்சு அப்படின்னு. ஸோ இதை ஃப்ளாப்பாக திறந்து பார்த்தோன்னா திரும்ப வந்து பூனை வந்து பாய் மேலே குதிச்சுது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிற இந்த ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து திரும்ப திரும்ப அடுத்தடுத்த பக்கத்தை ஆரம்பித்து அப்படிங்கிற கதை அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு புத்தகம் அப்படிங்கிறத ஸ்லைட்டாக ரீஇன்வென்ட் பண்ண வேண்டிய, திரும்பி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை வந்து நீங்கள் குழந்தைகள் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது சென்னையில் வந்து இப்போ தாரா புக்ஸ் இருக்குது. தாரா புக்ஸோட அலுவலகம் வந்து திருவான்மியூரில் இருக்குது. அவங்களோட ரொம்ப அழகான ஒரு பில்டிங் இது. அங்கே போனீங்கன்னா அவங்களோட எல்லா புத்தகங்களையுமே நீங்கள் அங்கேயே போய் வாசிக்கலாம். சிறார் இலக்கியத்தில் ஆர்வம் இருக்க எல்லாரும் ரொம்ப செய்ய வேண்டிய காரியம் வந்து அதுவும் ஒன்று. தாரா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ எங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இதே வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு எல்லா புத்தகங்களையும். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட விலைக்குள்ளே நாங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கும்.
ஸோ இப்போ அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை தாண்டி யோசிக்கும்போது தாரா வந்து ஒரு புத்தகத்தை ஒரு ஸ்க்ரோலாக பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு புத்தகத்தை வந்து சுருட்டி வைக்க முடியும், மடித்து வைக்கிறதுக்கு பதிலாக ஏன் ஒரு புத்தகத்தை சுருட்டி வச்சா என்னவா இருக்கும், இல்லை ஒரு புத்தகத்தை வந்து இப்படி திறக்கிறதுக்கு பதிலாக மேலேன்னு திறந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை யோசிக்கிறேன். ஸோ திரும்ப திரும்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, கதை அப்படிங்கிறத நம்ம ஏன்னா திரும்ப நம்ம எல்லோரும் நீங்கள் காலையில் கூட யாரோ கேட்டாங்க இல்லையா, ஒரு குழந்தைய வந்து ஒரு புத்தகத்தில் எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ண வைக்கிறது, ஒரு குழந்தைய வந்து விஷுவல் மீடியம் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும்போது அது புத்தகம் மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. யோசிச்சு பார்த்தோன்னா திரும்ப நம்ம எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வினா நம்மளாம் ஏன் புத்தகம் படித்தோம் அப்படிங்கிறது தான். நம்ம புத்தகம் படிக்கலைன்னா நம்மளால் குழந்தைய புத்தகம் படிக்க வைக்க முடியாது. நான் புத்தகம் படித்ததே இல்லைன்னா நீங்கள் வந்து அப்போ அந்த இடத்துல கை விட்டுடலாம். நம்ம பண்ண வேண்டிய காரியம் வந்து நீங்கள் போய் புத்தகம் படிக்கிறது தான். ஸோ நம்ம புத்தகம் படிச்சிருக்கோம், நம்ம திரும்ப திரும்ப படிச்சிருக்கோம்னா இப்போ அதுவும் இப்போ என் காலகட்டத்தில் நாங்களாம் நிறைய பேர் வந்து சோவியத் இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட சோவியத் இலக்கியங்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்போ மொழிபெயர்க்கப்பட்ட சோவியத் இலக்கியங்களில் வந்து பெயரோ இல்லை அதோட சூழலோ எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது. அதில் வந்து மொழிபெயர்ப்புக்காக அவங்க வந்து இப்போ பெயரை வந்து தமிழுக்கோ யாரும் மாற்ற போகிறதில்லை. அது எல்லாத்தோடையும் அந்த கதைகளை நம்ம திரும்ப திரும்ப வாசிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது எதற்காக வாசித்தோம், திரும்ப திரும்ப அந்த புத்தகங்கள்கிட்ட நம்ம எதை கொண்டு போனது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம திரும்ப இந்த சில்ட்ரன்ஸ் புக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதை கொண்டு வந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் சமீபத்தில் பண்ண சில இப்போ வெறுமனே ஒரு கதை நம்ம எழுதும்போது, இப்போ ஒரு கதையில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு நண்டு வந்து ஒரு லெட்டர் எழுதுது அப்படின்னா அது வெறுமனே டெக்ஸ்ட் இல்லாமல் அந்த டெக்ஸ்ட்டை இன்னும் இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறது, அந்த டெக்ஸ்ட்டை வந்து விஷுவலாக என்னென்ன வகையெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது இல்லாமல் நாங்கள் நிறையா இப்போ வந்து வேர்ட்லெஸ் பிக்சர் புக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து எந்த வார்த்தைகளும் இல்லாமல் வெறுமனே படங்கள் வழியாக மட்டுமே கதை சொல்கிற புத்தகங்களும் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ சில புத்தகங்கள் இருக்குது, நீங்கள் முடிஞ்சப்பறம் அதை எடுத்து பார்க்கலாம் எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அண்டு இது வந்து பெரும்பாலும் ஓவியர்களுக்கானது. அண்ட் எழுத்தாளர்களாவோ இல்லை பதிப்பாளர்களோ நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் பெரும்பாலும் இதுவாக தான் இருக்கும். ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அதோட உருவம் என்ன, அதோட வயது என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு எழுத்தாளராக பதிப்பாளராகவும் நீங்கள் இதே தான் யோசிக்கலாம். நீங்கள் ஒரு கதை எழுத போகிறீங்கன்னா இப்போ ஒரு நூலகத்துக்கு போகிற கதைன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு நாள் காலையில் நூலகம் திறந்ததும் அப்படின்னு. இப்போ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அடுத்த உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னென்னா அந்த குழந்தை யார், இல்லை ஒரு மனிதர் வந்தார்னா அந்த மனிதரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வயது என்ன, அவரோட பின்னணி என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேருந்து கதை ஆரம்பிக்கிறது வந்து சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கு ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட். இது வந்து நாங்கள் வழக்கமாக ஒர்க் பண்ணுற சில மெத்தட்ஸ். ஸோ வந்து ஒரு கேரக்டர்னால் அது நாங்கள் வந்து ஸ்டோரி போர்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பதிப்பாளர் அப்படிங்கும்போது ஒரு புத்தகத்தில் எதெல்லாம் ஒரு புத்தகத்தோட எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது படங்கள், டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா. நம்ம டெக்ஸ்ட்டுன்னு சொல்லும்போதே இப்போ வந்து ஒரு பெரியவர்களுக்கான புத்தகம் நீங்கள் போடும்போது அதில் டெக்ஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு நோக்கம் தான், ரீடபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். டெக்ஸ்ட்டு வந்து வரிசையாக இருக்கணும், டெக்ஸ்ட்டோட ஸ்பேஸிங்கில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, வாசிக்கும்போது நெருடாமல் இருக்கணும், கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தாலும் படிக்கிற மாதிரி இருக்கணும், வயசானவங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கணும். இதை தாண்டி நம்ம பெருசாக யோசிக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு குழந்தைகள் புத்தகத்தோட வடிவமைப்பு அப்படிங்கிறது அதுவும் ஆல்மோஸ்ட் கதையில் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் போங்கள நெக்ஸ்ட் ஸோ இப்போ இந்த கதை பார்த்தோன்னா நாங்கள் ஆசாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணோம். ஒரு எளிமையான போயம் தான் அது. ஸோ வந்து பெண்களுக்கும் விடுதலை அப்படிங்கிற மாதிரியான திரும்ப திரும்ப ஆசாதி டு சிங் அண்ட் டான்ஸ், ஆசாதி டு கம் அண்ட் கோ, ஆசாதி டு த்ரோ டேண்ட்ரம்ஸ், அதுதான். ஸோ ஆனால் வந்து இப்போ இந்த ஆசாதி அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை வெறுமனே பிளேஸ் பண்ணுறதை தாண்டி அந்த வார்த்தையை அந்த பிளேஸ்மெண்ட் மூலமாகவே அது ஒரு உறக்க சொல்கிறதா, அது ஒரு ஸ்லோகன் அப்படிங்கிற உணர்வை அதை ஏற்படுத்துறதுக்கும் அந்த டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல உதவி. ஸோ வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில்ட்ரன்ஸ் புத்தகங்களில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபாண்ட்லேருந்து அதை எந்த அளவுக்கு பிளேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்பேஸ் விடுறீங்க, எல்லாமே வந்து அந்த கதையோட ஒரு பகுதி ஆகுது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வாசிப்பாங்க. ஒரு குழந்தை எடுத்தோடனே வந்து ஒரு புத்தகத்தில் இருக்க எங்கெங்கே ஒயிட் ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு குழந்தைக்கு தெரியுதுன்னா அதுதான் அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல கதையாக இருக்கும் இல்லையா. ஸோ எல்லா எலிமெண்ட்டுமே அந்த கதைக்கு எப்படி உபயோகப்படுது, அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் கதை சொல்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம்.
ஸோ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 2 பக்கம் வர கதை. ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கும்போது அந்த ப்ளே கிரவுண்ட் வந்து 2 பக்கத்துக்கு போகிற மாதிரி படமாக பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட். ஓகே, இதுவும் ரொம்ப சிம்பிளான. நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சின்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைகள் கதைகள் அப்படின்னு இப்போ தொடர்ந்து பண்ணும்போது திரும்ப இப்போ காலையில் சரவணன் விழியன் சொன்ன மாதிரி நம்ம சமூக பிரச்சனைகளை திரும்ப பேசுறது அப்படிங்கிறது, எப்படி பேசுறது அப்படிங்கிறது. இப்போ சாதி மாதிரியான ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு எப்படி பேசுறது அப்படிங்கிறது இருக்குது. இல்லை சாதி மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு குழந்தைகள் நேரடியாக இப்போ சாதி குறித்து பேசாத ஒரு புத்தகத்தில் சாதி எந்த அளவுக்கு இப்போ பங்கெடுக்குது அப்படின்னு இப்போ பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சாதி பெயர்கள் பின்னோட்டுகளாக வரதை சொன்னேன். இப்போ அதே நம்ம இப்போ தமிழ் மாதிரியான ஒரு மொழி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து தொழில்களை குறிக்கக்கூடிய முக்காவாசி சொற்கள் வந்து நமக்கு வந்து சாதி சார்ந்த சொற்களாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த சொற்களை நாம் எப்படி தாண்ட போகிறோம், இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை நாம் எப்படி கடந்து வர போகிறோம், இல்லை எந்த மாதிரியான கதைகளை யார் யார் எழுதுறது அப்படிங்கிறதான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து த வேர்ல்டு வி லிவ் இன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கைட் மாதிரி பண்ணோம். அதுவும் வந்து எங்களோட இணையதளத்தில் இருக்கும். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் ஓவராலாக இதுதான். இது வந்து எங்களோட எழுதுகிறவங்களுக்கான க்ரியேட்டர்ஸ்க்கான டிப்ஸு. ஸோ பெரும்பாலும் வந்து உங்களுக்கு பழக்கமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு பழக்கமில்லாத வார்த்தைகள் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக சுருக்கமாக எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். அண்ட் ஒரு படப்புத்தகமாக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அதில் 50% வந்து படம் மூலமாக சொல்கிறது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கணும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறையா உங்களால் வாசிக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் உங்களால் நல்லா எழுத முடியும். அண்ட் பெரும்பாலான படப்புத்தகங்களில் ஒரு முக்கியமான பிரச்சனைனா படப்புத்தகங்கள் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். நிறைய படப்புத்தகங்கள் வந்து மினிமம் 200 300 ஆரம்பிக்கும். அதுவும் இப்போ ஆங்கில கிளாசிக் லிட்ரேச்சர்லாம் வாங்கி நம்ம படிக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் பெரும்பாலான புத்தகங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து இணையத்திலே கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நிறையா வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் நல்லா எழுத முடியும். ஸோ வந்து நான் திரும்ப சொன்னதான் ஸ்டோரி வீவரில் என்னென்னா, ஸ்டோரி வீவர் இது வந்து இவ்வளோ நேரம் ஒரு நம்ம நார்மலாக எப்படி ஒரு பதிப்பாளராக இல்லை ஒரு பதிப்பு சூழல், இங்கே தமிழ் பதிப்பு சூழல்லேருந்து பேசணும். ஸ்டோரி வீவர் என்னென்னா அது வந்து ஒரு இலவசமான தளம். இப்போ அதில் வந்து எங்களோட புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் வேறு பல பதிப்பாளர்களோட புத்தகங்களும் வந்து அதில் ஃப்ரீயாக இருக்கும். புத்தகங்கள் போது இப்போ ஒவ்வொரு புத்தகத்தோட இமேஜஸும் அதில் ஃப்ரீயாக இருக்கும். அது எல்லாமே வந்து இப்போ க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் இருக்கும். அதாவது அதை யார் வேணாலும் இலவசமாக எடுத்து என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறப்ப. ஸ்டோரி வீவரில் நீங்கள் ஏற்கனவே இருக்க கதைகளை மொழிபெயர்க்கிறது இல்லாமல் இப்போ நீங்களாகவும் கதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டு நீங்கள் ஒரு கண்டினியூஸாக இது வீட்டில் ஒரு எக்ஸசைஸாக என்னவா பண்ணி பார்க்கலான்னா, இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரி ஒரு நாள் திறந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 10 பக்க கதையாக எழுதி அந்த ஒரு 10 பக்கத்துக்குமான கதைக்கான படங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே ஸ்டோரி வீவரில் இருக்க படங்களை வச்சு அதில் ஒரு கதையாக க்ரியேட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டோரி வீவரில் யார் வேணாலும் கதை க்ரியேட் பண்ணலாம் அண்ட் பப்ளிஷ் பண்ணலாம். நீங்கள் பப்ளிஷ் பண்ண கதையை வேறு யாருக்காவது ஷேர் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே பண்ணலாம். நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் எழுதலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன பயிற்சி பண்ணி பார்க்கலான்னா, இப்போ ஏற்கனவே அதில் ஒரு லிமிட்டேஷன் என்னென்னா, ஏற்கனவே இருக்க படங்கள் தான். இல்லை நீங்கள் உங்களுக்கு படம் வரைய தெரியும்னா நீங்கள் படம் வரைஞ்சி அதில் அப்லோட் பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் ஏஐ படங்களை வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை. அதனால் ஏஐயில் க்ரியேட் பண்ணாத நீங்களாக வரைஞ்ச படங்கள் இருந்துச்சுன்னா அதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இல்லை அதில் ஏற்கனவே இருக்க ஒரு 10 படங்களை எடுத்து அதை வச்சு எப்படி கதை எழுதுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா பேசலாம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி மேம். இப்போ வந்துட்டு நாங்கள் சில்ட்ரன் புக்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஒரு தடவை வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் புக், அந்த புக் வந்து ஒரு 100 பேஜ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு சென்டென்ஸ் மட்டும் தான் இருக்கும், மற்ற எல்லாமே பிக்சர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சம் ஒன் கம்பல்லிங் யூ டு ரீட் அப்படின்னு ஆரம்பித்து, அடுத்து அவங்க என்னென்னலாம் அவங்கள சொல்லி கம்பல் பண்ணுறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் பண்ணுறாங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி அப்படியே வரிசையாக போயிட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு 100th பேஜ் வரும்போது see how long you have finished a book, how long you have finished 100 pages book அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் ஏன் தமிழில் வர மாட்டேங்குது? ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கான புக்ஸாக இருக்கும். லைக் ஸ்டோரிஸ் தவிர சில என்டர்டெய்னிங்கான புக்ஸும் இருக்குது. அது ஏன் தமிழில் வரல?
நமக்கு முக்கியமான பிரச்சனை திரும்ப வந்து படங்கள் தான் பிரச்சனை. இப்போ தாரால வந்து ஒரு ஹிக்குன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வெறுமனே ஒரு குழந்தை வந்து ஒவ்வொரு பேஜில் விற்கிறது தான், அந்த குழந்தைக்கு வந்து விற்கும்போது என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் அதோட கதை. படங்கள் உங்களை எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்குன்னா, நம்ம இயல்பாக நம்ம இப்போ இதான் கதை அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம எழுதுனா ஒரு விஷயத்த கதையாக சொன்னால் நீங்கள் ஒரு இப்போ கேரக்டர் சொல்ல வேண்டியிருக்கு, அந்த கேரக்டர் வந்து அதுக்கான ஒரு கேரக்டர் ஆர்க் இதெல்லாம் தேவை இருக்கு இல்லையா. அது இல்லாமல் நீங்கள் படங்கள் மூலமாக கதையை சொல்லணுன்னா நீங்கள் எதை வேணாலும் கதையாக சொல்ல முடியும். இப்போ நான் வந்து எங்களோட அந்த லைப்ரரி கதை வந்து வெறுமனே ஒரு லைப்ரரிக்கு வரக்கூடிய வித்தியாசமான கதாபாத்திரங்கள், அது மட்டும்தான் அந்த கதை. ஒரு 10 பக்கத்துலேயும் ஒரு 10 வித்தியாசமான கதாபாத்திரங்கள் வந்து ஒரு பையன் வந்து தினம் வந்து ஒவ்வொரு நாள் லைப்ரரி கதவு திறந்தோடனே அவன் வந்து கார் பற்றின புத்தகத்தெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு படிக்க முடியாது, ஆனால் அவள் வந்து வெறுமனே புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சு அடுக்கி வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பா. இவ்வளவுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த கதை அப்படிங்கிறது வந்து நம்ம வழக்கமாக கதை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டி போகலாம். ஆனால் அதுக்கு வந்து நமக்கு வந்து படங்கள் தேவை, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஓவியர்கள் தேவை, ஓவியர்களோடு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பதிப்பு சூழல் தேவைப்படுது. அது ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கு நம்ம காலையிலேருந்து இப்போ நிறைய காரணங்கள் திரும்ப பேசணும். இப்போ மனுஷ் பேசும்போது சொன்னார் இல்லையா, வந்து அவ்வளோ குழந்தைகள் புத்தகங்கள் விற்கிது, ஆனால் யாரோட புத்தகங்கள் விற்கிது, யார் இங்கே விற்கிறாங்கிறது. ஸோ இல்லை இப்போ வந்து அத்தனை குழந்தைகள் புத்தகம் வந்து இப்போ வந்து ஒரு பாரதி மாதிரியான இல்லை ஒரு உயர்மை மாதிரியான ஒரு பதிப்பகத்தால் விற்க முடியும்னா, அப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ஓவியருக்கு எவ்வளோ காசு கொடுத்து, ஒரு ஓவியருக்கு 100 பக்கம் வரைய சொல்லணுன்னா அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த பொருளாதார சூழல் தமிழ் பதிப்பு சூழல் இல்லை அப்படிங்கிறது வந்து அதனால தான் நம்மளால் அந்த மாதிரியான புத்தகங்கள் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். மாணவர்களுக்கு ஏதாவது கேள்விகள்? ஹாய், ஐம் வித்யாலக்ஷ்மி. இப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணணும்னா நம்ம எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும்? லைக் வாட் கைண்ட் ஆஃப் பர்மிஷன்ஸ் யூ வாண்ட்? ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்டோரிவேர் மாதிரியான ஒரு தளத்தில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா இல்லை, ஜென்ரலி லைக் யூ புக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஜென்ரலி பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் திரும்ப எந்த மாதிரியான பதிப்பாளரோட வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது. இப்போ எங்கள் மாதிரியான இப்போ நாங்கள் தூளிக்கா இருக்காங்க, இல்லை வந்து தாரா இருக்குது, இந்த மாதிரியான பெரும்பாலும் இந்த இங்கிலீஷில் வேலை பார்க்கக்கூடிய பப்ளிகேஷன்னா நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு சப்மிஷன்ஸ் பேஜ் இருக்கும். இப்போ எங்களோட திரும்ப prathambooks.org போனீங்கன்னா submissions@prathambooks.org ஒரு மெயில் இருக்கும். அதுக்கு யார் வேணாலும் கதைகள் அனுப்பலாம். இப்போ நாங்கள் இந்த வருஷம் இந்த மாதிரியான கதைகள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நாங்கள் வந்து இப்போ வந்து காலநிலை மாற்றம் தொடர்பான கதைகள் பப்ளிஷ் பண்ணுறது எங்களோட ஒரு முதன்மை நோக்கமாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நாங்கள் அந்த கதையை பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி வேலை பார்க்கும். ஸோ பெரும்பாலான தமிழ் பதிப்பகங்கள்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு கதையை உங்களால் எழுதிட்டிங்கன்னா அந்த கதையோ இல்லை அந்த கதையோட ஐடியாவையோ ஒரு பப்ளிகேஷனுக்கு அனுப்புனா அவங்க அந்த வருடம் பப்ளிஷ் பண்ண பிளான் பண்ணியிருக்க புத்தகங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க. அந்த அளவு மேலை நாடுகளில் இருக்கிற கதைகளை தான் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம மண்ணுக்கு மண் சார்ந்த கவிதைகள்லாம் இன்னும் உருவாக்கப்படலான்றீங்க. அது யார் வந்து உருவாக்குறதுன்றது பெரிய கேள்வி. குழந்தைகளை வந்து அதை ஈடுபடுத்தணும். அவங்களுடைய வெறுப்பு, அவங்களுடைய கற்பனைத்திறன், அவங்களுடைய சமுதாயத்தை பற்றிய அவங்களுடைய எதிர்பார்ப்பு, இது எல்லாமே முக்கியமானதாக இருக்குது. நம்ம வந்து நம்ம சமுதாயம் பெரியவர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் கோட்பாடுகள் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுது. இந்த சிட்டி டெவலப்மெண்ட்டை ஒரு அடல்ட்டு என்விரான்மெண்ட்டாக இருக்குது. சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லியாக நம்ம மாற்றணும். அதுக்கு வந்து நாம் கதைகளை உருவாக்கணும். அது வந்து அதிக செலவெல்லாம் தேவைப்படாது. குழந்தைகளை பயன்படுத்தினாவே போதும். அவங்க சொல்கிற கதைக்கு தகுந்த மாதிரி நாம் ஒரு சூழலை கொடுத்து பிக்சரை வரைஞ்சி நம்ம பண்ணோம்னா நிறைய உருவாக்கலாம். அது யூனிக்காக இருக்கும். அதுதான் நம்மளுடைய கண்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு. அது பின்னால் டிரான்ஸ்லேஷன் ஆகும். அதனால் நம்மளுடைய பண்பாடு, பொருளாதாரம், இந்த சூழலை, இயற்கை சூழல், இதெல்லாம் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி குழந்தைகளை நம்ம பயன்படுத்தணும். அவங்களுடைய உலகம் என்னன்னு நமக்கு தெரியல. அவங்கள எழுத வச்சா தான் தெரியும். அநேகமாக நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் கவர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, ஒரு விஷயம், நீங்கள் நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க. எல்லா செஷன்லேயுமே எல்லாருக்குமே என்ன பண்ணணுன்னு அட்வைஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த செஷனில் வர்றப்போ உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ணுறீங்க. நான் தொடர்ந்து முதல் நாள்லேருந்து பார்க்குறேன். இவங்க எல்லாருமே
அந்த துறைக்காக தன்னுடைய வாழ்நாளை டெடிகேட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் எப்படி கதை எழுதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க, கவிதை எழுதுன்னு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? ரொம்ப தவறான அணுகுமுறை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி பயிலரங்கில் இந்த மாதிரி அட்வைஸை எக்ஸ்பர்ட்டாக வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் நாள்லேருந்து உங்களை கவனிக்கிறேன். இன்றைக்கி நான் இதை சொல்லலை. அவங்க இந்த ஃபீல்டில் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1.5 மணி நேரமாக உட்காந்து சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்ட்டு. திடீர்னு வந்து எப்படி கதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு எழுதுன்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது தவறான அணுகுமுறை. அதனால் அதை இன்னையோடு அதை விட்டுருங்க. ஓகே, ஃபைன். வேறு யாராவது ஏதாவது பேசுகிறீங்களா? கேட்கணுமா? இந்த அங்கே கொடுங்க மைக்க. குட் ஈவினிங் மேடம். இப்போ பப்ளிஷர்ஸ்ட்டை நம்மளுடைய கதைகளை வந்து பப்ளிஷ் பண்ணி அனுப்பும்போது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எப்படி மேடம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம்? அது ஒவ்வொரு பப்ளிஷரோட இதுதான். இப்போ நாங்கள் பிரதம் புக்ஸ்லேயோ இல்லை எங்களுக்கு நீங்கள் ஒரு கதையை அனுப்புறீங்கன்னா நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். நாங்கள் பப்ளிஷ் பண்ணுற எல்லாமே வந்து க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இப்போ உங்களோட கதை ஸ்டோரி வியூவரில் பப்ளிஷ் ஆகுதுன்னா அது வேறு யாராவது எடுத்து மொழிபெயர்க்கலாம், இல்லை வேறு யாராவது எடுத்து வேறு வகைகளில் இப்போ பயன்படுத்தலாம். ஸோ அதுதான் எங்களோட லைசன்சிங் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு பதிப்பாளரும் வந்து ஒவ்வொரு லைசன்சிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் எந்த பதிப்பாளரோட பணியாற்றுறீங்க அப்படிங்கிறத தாண்டி பெருசாக அதில் வந்து குழந்தைகள் பதிப்புக்கும் மிச்ச பதிப்பாளர்களுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. குட் ஈவினிங் மேம். அதாவது இப்போ நீங்கள் ஸ்டோரி இதுக்கு சொல்கிறீங்க, அதே இது வந்து ஸ்டோரி ரிலேட்டட் கிடையாது. பட் வந்து ஒரு ஃபேக்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு வண்டி அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறோன்னா, நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் புக்ஸ் இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக்காக. என்னென்னா பிக்சர் வந்து இந்தலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் சொல்கிற ஃபார்மேட்லேயே ஒரு ஃபேக்டை வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கொடுக்குறாங்க இங்கிலீஷில். இந்த மாதிரி தமிழில் வர்றது இல்லையேன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, திரும்ப இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். தமிழில் நிறைய குழந்தைகள் கதைகள் எழுதப்படுது, தமிழில் நிறைய குழந்தைகள் கதை எழுத. இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணதுலேயே வந்து சாலை செல்வம் வந்து ஒரு கதை எழுதியிருக்காங்க. சாலை செல்வம் வந்து தமிழில் ஒரு முக்கியமான சிறார் எழுத்தாளர். அப்புறம் வெரோனிகா ஏஞ்சல்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாடலாசிரியர், அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஸோ தமிழ் கதைகள் எழுதப்படுது. ஸோ இப்போ தாரா புக்ஸ்லேயும் நிறைய தமிழ் எழுத்தாளர்களோ இல்லை தமிழ் ஓவியர்களோ பண்ண புத்தகங்கள் இருக்குது. எல்லா பதிப்பகங்கள்லையுமே அது இருக்குது. நம்ம வந்து பெரும்பாலும் இப்போ தமிழில் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் பதிப்புச்சூழல் அப்படிங்கிற ஒன்றில் அதில் திரும்ப வந்து பதில்கள் வந்து திரும்ப காலைல மனுஷ் சொன்னதுலேருந்து எல்லோரும் சொன்னதுலேருந்து அது ஒரே விஷயந்தான். ஓவியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பிஸ்னஸ். ஸோ ஒரு ஓவியருக்கு நீங்கள் காசு கொடுத்து பண்ணணுன்னா அந்த அளவுக்கு நமக்கு புத்தகங்கள் விற்கிதா, இல்லை யாரோட புத்தகங்கள் விற்கிதோ அவங்க வந்து ஏன் அதுக்கு தயாராக இல்லை, அந்த மாதிரியான கேள்விகள் தானே தவிர அதுக்கு பெருசாக அதை தாண்டின மறைமுகமான காரணங்கள் அப்படின்லாம் எதுவும் இல்லை. தமிழில் எழுதப்படுது புத்தகங்கள். அது ஏன் இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு மிச்ச நேஷ்னல் பப்ளிகேஷன்ஸோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷனில் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். இப்போ அதை நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இப்போ அவங்களுடைய கேள்வியுமே நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா வந்து இங்கிலீஷோட ரேஞ்ச் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உதாரணமாக ஃபிலாசபி பற்றினா குழந்தைங்களுக்கு காமிக்கல் ஃபார்மில் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய லீடர்ஸ், இப்போது சேகோரா பற்றி அவ்வளோ காமிக்ஸ் இருக்குது வந்துட்டு. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்து என்னன்னு கேட்டோன்னா, ஒன்றும் அங்கே இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் காமிக்ஸை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. தமிழில் இன்னொரு பிரச்சனை, புராண கதைகள் இதை வந்து தொடர்ந்து காமிக் பண்ணுறதுங்கிறது ஒன்றா இருந்திருக்கு. அவங்க ஒரு சயின்ஸ் பற்றின விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இதை ஏன் க்ரியேட் பண்ணலன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் சொன்னது ஒரு மெயின் பாயிண்ட். நான் இப்போ சமீபத்தில் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நிறைய ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து படிச்சுட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நம்ம குழந்தைகளுக்கு எழுதக்கூடியவங்களையும் லிங்க் பண்ணி குழந்தைகளுக்கான புத்தகங்களை எழுதலாம். அப்போ அவங்களுக்கு பே பண்ணக்கூடியது ஒரு வழக்கமான எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்க அளவுக்கு நமக்கு இருக்காது வந்துட்டு. ஆனால் ரொம்ப க்ரியேட்டிவாக வரையக்கூடிய நிறைய யங் ஆர்டிஸ்ட்டுங்களை நான் பார்க்குறேன். நம்ம அதை லிங்க் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனால் கலரில் நல்லா பிரிண்ட் பண்ணோம்னா ஒரு 5000 காப்பி 10,000 காப்பி பிரிண்ட் பண்ணால் தான் அந்த ப்ரைஸை வந்து கம்மி பண்ண முடியும். அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம தமிழில் வந்து ரொம்ப சின்ன லெவலில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கிலீஷோட கம்பேர் பண்ணோன்னா அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, நம்மக்கிட்ட ரைட்டர்ஸும் ரொம்ப குறைவாக இருக்காங்க. குழந்தைகளுக்கு எழுதக்கூடிய ரைட்டர்ஸ், ஒரு மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ் ரைட்டராக இருப்பார், அவர் குழந்தைக்கு ஒரு கதை எழுத சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ்னு எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு ரிசோர்ஸை நம்ம யோசிக்கிறோம், ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரிசோர்ஸை நம்ம யோசிக்கிறோம். அப்போது நம்ம ரைட்டர்ஸை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏற்கனவே எழுதிட்டு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எழுதக்கூடிய ரைட்டர்ஸ்க்கும்
குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் நம்ம நடத்தலாம், அவங்க ஈகோ விட்டுட்டு வந்தாங்கன்னா. சரியா? அதெல்லாம் சேர்ந்தால் நீங்கள் கேட்குற மாதிரியான விஷயங்களை பாசிபிள் தமிழில் நம்ம அதுக்கான மார்க்கெட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஜாயிண்டாக எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா நிச்சயமாக தமிழ் மாதிரி 8 கோடி பேர் பேசக்கூடிய ஒரு மொழி, ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸில் குழந்தைகளுக்கு இன்னும் போதுமான புத்தகங்கள் பல்துறை சார்ந்து கிடைக்கலங்கிறது அது எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் தான். ஒரு ரைட்டராக பப்ளிஷராக நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். பட் நம்ம அதை பண்ண முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஆமாம், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இது வந்து கிரேஸ் பானு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கிரேஸ் பானு ஒரு சமூக செயல்பாட்டாளர். ஸோ கிரேஸ் பானு பற்றின ஒரு புக்கு, ஆனால் இது எழுதினது வந்து சயந்தன் கோஷ்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்க ஒருத்தர். ஸோ வந்து ஆனால் இப்போ அவர் எழுதி நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். இது வந்து இப்போ படங்களோட கிரேஸ் பானுவோட சிறு வயது வாழ்க்கையில் ஆரம்பித்து அவங்க எப்படி ஒரு இன்ஜினியர் ஆனாங்க, ஒரு பொறியாளர் ஆனாங்க அப்படிங்கிறதோட பற்றின ஒரு சிறிய வாழ்க்கை கதை தான். ஏன் ஆனால் வந்து இப்போ வந்து இது கிரேஸ் பானு அவங்களா எழுத போகல. கிரேஸ் பானு வந்து ஒரு குழந்தைகள் எழுத்தாளர்ல, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு இங்கே நமக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்படிங்கும்போது அதை ஏன் இங்கே யாரும் எழுதலை அப்படின்னா அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தான் ஒவ்வொருத்தர்கிட்டே தான் கேட்டுக்கணும். திரும்ப இந்த மாதிரியான முயற்சிகளில் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இல்லையா, இதெல்லாம் ஏன் தமிழில் இல்லை, இதெல்லாம் ஏன் தமிழில் யாரும் எழுதலை அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான பதில் அப்படிங்கிறது வந்து இதை என்னால் எழுத முடியுமா, நான் எழுதுறதுக்கு என்னை எப்படி என்னால் ட்ரெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா இதுலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம சில வருடங்களில் போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன். முடிச்சலாமா? தேங்க்யூ. இப்போ வந்து உங்ககிட்டேருந்து ஒரே ஒரு விஷயம் யாராவது நீங்கள் பேசணும். இன்றைக்கி நடந்த ஹோல் செஷன் அது எப்படி இருந்ததுன்னு யாராவது சுருக்கமாக சொல்லுங்கள். இன்னொருத்தர் வந்து இவங்களுடைய வயலட்டோட செஷன் எப்படி, வாங்க மேலே வாங்க, கம், வயலட்டோட செஷன் எப்படி இருந்ததுன்னு யாராவது ஒருத்தர் சுருக்கமாக சொல்லுங்கள். மை கொடுப்பா. வணக்கம். நான் இன்னைக்கு ஃபுல் டே செஷன் சொல்லிடுறேன். காலையில் விழியன் பேசினதில் வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இதை கவனிக்கவே இல்லை. நான் ஆஸ் அ மதர், நான் 2 குழந்தைங்களோட அம்மா. ஸோ அவங்களுக்கு நான் நிறைய கதை சொல்கிறேன். பட் நம்ம வந்து என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஃபோக்கஸே இல்லை. டெய்லி சில நாளில் ஒரே கதை கூட நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது இந்த பாக்கெட்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ண முடியும், இதுக்கான ஒரு ஒரு பாக்கெட் இருக்குதுன்னு தெரியுது. ஐம் ஆல்சோ அன் ஆர்கிடெக்ட். ஸோ நான் என் குழந்தைங்கள பில்டிங்ஸ் கூட்டிகிட்டு போகும்போது அந்த கதையை சொல்லும்பொழுது அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஏன்னா நான் பெரியவங்கள தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகும்போது அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இவங்க சொல்கிறதில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. அடுத்தது விஷ்ணுபுரன் சரவணன் சொல்லும்போது அவங்களோட ஹோல் டாபிக் என்ன கவர் பண்ணுச்சுன்னா, இவங்களுக்கு முன்னாடி ஆத்தர்ஸாக இருந்தவங்க ஹைலைட் பண்ண விஷயங்களெல்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் இப்படி இவங்களுக்காக எழுதுறீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவில் இவங்க எழுதியிருக்காங்க, அவங்க அதே விஷயத்தை இன்னொருத்தர் எழுதினா அதை எப்படி வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறதுங்கிறதுல ஆரம்பித்து எப்படி சொல்கிறதுங்கிறத ஆரம்பித்து இட் வாஸ் வெரி நியூ. லைக் நம்மளோட அப்ரோச்சை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் கிங் விஸ்வா அவங்களோட இது வந்து அவர் சொன்ன ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டேஜில் காமிக்ஸை விட்டு வெளியில் வந்துடுறோம் திங்கிங் இட்ஸ் ஒன்லி ஃபார் சில்ட்ரன். நான் கொஞ்சம் பெரிய வயசுக்கு வந்துட்டேன். ஸோ நான் இந்த புக்ஸ் எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கே இருக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்டேஜில் அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம். திரும்ப குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வரும்போது தான் திரும்ப நாங்கள் காமிக்ஸை திரும்ப அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இட்ஸ் பீன் அ லாங் கேப். ஸோ இதுலேயும் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சிலதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு லைக் இது இன்னும் ரியல் ஷாப்ஸ்க்கு வரல. அப்போ வரும்போது நமக்கு இன்னும் நிறைய க்யூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு வகையாக இருந்துச்சு. இவங்களோடது வந்து என்னென்னா, நான் அகெயின் சில்ட்ரன்ஸ்க்காக ஆர்கிடெக்சர் பேஸ்ட் பில்டிங்ஸ் பேஸ்ட் புக்ஸ் எழுதணுங்கிற ப்ராசஸில் தான் இருக்கேன் நான். ஸோ அப்போ அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பாக்கெட் இருக்குது. ஸோ இதை எழுதுறதுக்கு நமக்கு ஒரு இது இருக்கு. லைக் நான் ஒரு பப்ளிஷர் கிடைச்சிட்டாங்க நம்பிக்கை வந்திருக்குல்ல. ஆமாம். ஸோ இந்த விஷயத்தை படிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் கூட நம்மக்கிட்ட கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரீகேப் மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் பேசுங்க. இந்த ஹோல் செஷன் பற்றியோ இல்லை வயலட்டோட இந்த செஷன் பற்றியோ சும்மா உங்கள் மனசில் தோன்றதை பேசுங்க. காலையிலேருந்து நடந்த ப்ரோக்ராம் எல்லாமே எழுத்து முறையை நம்ம அணுகிறதுக்கு ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. குறிப்பாக எனக்கு இன்றைக்கி நான் என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, செகண்ட் செஷனில் அவர் வந்து
எழுதுறத வந்து ஒரு அழகான முறையாக சொன்னார். ஒரு க்யூரியாசிட்டி எப்படி க்ரியேட் பண்ணணும், எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எப்படி வந்து அவங்கள எப்படி திங்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற இன்ச் பை இன்ச் அந்த கதையை நம்ம நகர்த்தக்கூடிய ஒரு முறையை வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மேம் சொன்னதுமே வந்து நம்மளை திங்க் பண்ண வச்சுது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்றைக்கி நம்ம அதுலேருந்து கற்றுக்கிட்ருக்கோம். எப்படி வந்து அந்த டையலெக்டாக நம்ம எப்படி எழுதுறது, அது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ மேம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.